ஹாய்ங்க. இன்றைக்கி என் டே எப்படி போச்சுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் ஊர்லேருந்து பலாப்பழம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்கங்க அம்மா. அதிலிருந்து கொட்டை எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து வேக போட்டு பலாக்கொட்டை குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பலாக்கொட்டை குழம்பு பிடிக்குங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த லீவ் விட்டதுலேருந்துங்க எங்கேயுமே கூட்டிகிட்டே போகல. சரி, ஓகே. அவளுக்கு இது வரைக்கும் தேட்டரே பார்த்தது இல்லைங்க. 5 இயர்ஸ் முடிஞ்சது நாங்கள் தேட்டரே கூட்டிகிட்டு போனது இல்லைங்க. அதனால் சரின்னு தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ்ன்னு மட்டும் சொல்லி வச்சுருந்தேங்க. பலாக்கொட்டை குழம்பு நல்லா கறி குழம்பு மாதிரி ஆட்டி வச்சுருந்தேங்க. அதுக்கு வந்துட்டு கூட வந்துட்டு இட்லி கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நேற்றே மாவாட்டி வச்சுருந்தேங்க. அதனால் இட்லியும் எடுத்து ஒரு சைடில் ஊற்றி வச்சாச்சுங்க. இட்லி நல்லா பஞ்சு போல் வந்துருந்துச்சிங்க. துணியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்க. ஒரு சைடில் இட்லி ஊற்றி வச்சுட்டு அப்படியே அடுத்த சைடு வந்துட்டு குழம்புமே மத்தியானம் லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருந்துச்சுங்க. மேடம்க்கு வந்துட்டு சொன்னதுலேருந்து ஒரே குசிங்க. இங்கே போகிறோம். நாங்கள் தேட்டருன்னு சொல்லவே இல்லைங்க. சர்ப்ரைஸு இந்த லீவில் போகல, அதனால உன்னை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவளோட ரியாக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் போகிறனால ஒரே எக்ஸைட்மெண்ட்டுங்க. நாங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்வேங்க. குழம்பு இட்லி எல்லாமே எடுத்தாச்சுங்க. சரி, எல்லோரும் காலையில் டிஃபன் காய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சுங்க. அப்படியே இன்றைக்கி டேவோட ஒர்க்கையும் பார்த்துட்டு இருந்தேங்க. அந்த பலாக்கொட்டை குழம்பு வச்சாங்க. இது வந்து கறி குழம்பு மாதிரியே இருக்குங்க. NV குழம்பு வச்ச மாதிரியே இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. உங்களுக்கும் இந்த குழம்போட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேங்க. அப்படியே வந்துட்டு பாப்பா அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மாமா ஃபேனெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ அந்த ஃபேனெல்லாம் எடுத்து நானும் தொடச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கூடயே உட்காந்து தொடச்சிட்டு இருந்தாளுங்க. ஏதோ ஒரு வேலை செஞ்சால் சரி, இது வேறு எந்த குறும்பு பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்னு நானும் விட்டுட்டேனுங்க. நம்மளுக்கு இந்த லீவ் விட்டாலே அவங்க மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும். எங்கேயாவது ஏதாவது பண்ணி வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதனால் மாமா கூடயே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாளுங்க. இதை வந்து விநாயகர்னு நம்பினா தான் நான் உன்னை கொஞ்சுவேன், உங்க கூட நான் பேசுவேன் அப்படின்ட்டாளுங்க. எந்த சைடில் பார்த்தாலும் எனக்கு விநாயகர் மாதிரியே தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரியுதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை எடுத்து வச்சுட்டு இது விநாயகர் தான் அப்படின்ட்டு அதுக்கு ரெஃபரன்ஸ் பிக் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. இந்த விநாயகர் தான், இந்த விநாயகர்னே சொல்லிட்டு இருந்தான். ஓகேடா, இது விநாயகர் தான் அப்படின்னு நானும் ஒத்துக்கிட்டேங்க. வேறு வழி இல்லைங்க. அவங்க வந்து நம்மளை கொஞ்சணும் அப்படின்னா நம்மளும் அவங்க கூடயே சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணாதாங்க ஆகும். நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒவ்வொரு டிசைனாக செஞ்சு கொண்டு வந்து இது விநாயகர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து படத்துக்கு கிளம்பியாச்சுங்க. அனுசம் தேட்டரில் தாங்க போயிருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு அங்கே போய் நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. வீட்லேயே புக் பண்ணிட்டு போகலாம், இன்றைக்கி இல்லை கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு போனால் பார்த்தா எங்கள் நேரமும் என்னமோ தெரியலிங்க. இன்றைக்கின்னு பார்த்து தேட்டர் ஃபுல்லாகிடுச்சிங்க. எங்களுக்கு முன்னாடி தாங்க கிடச்சிது டிக்கெட்டு. அங்கே போய் பார்த்து ரொம்ப அது ஒன்று மட்டும் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சிங்க. பாப்பா ஃபஸ்ட் டைம் தேட்டருக்கு வர்றதுனால அவளோட ரியாக்ஷன் புதுசாக அப்படியே பார்த்துட்டே இருந்தாலுங்க. அவங்க அப்பா கூடயே ஒவ்வொரு சீட்டாக தேடி போனால் ஃபஸ்ட் ரோவில் இருக்குங்க சீட்டு. அதுதான் எங்களுக்கு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் வந்துட்டு ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. உண்மையாகவே சொல்லணுன்னா நான் வந்து சூர்யா ஃபேனுங்க. அதனால அவருக்காகவே நான் வந்துட்டு பார்த்தேங்க படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. எனக்கு இந்த லாஜிக்கெல்லாம் தெரியாதுங்க. ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு 2.5 hours வந்துட்டு எனக்கு பெருசாக போர் அடிக்கல. படம் பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணீங்க, பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு போய் பார்க்கலாங்க. எந்த ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டும் இதில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. என்னோடய ஒப்பீனியன் தான் இது. நான் இந்த படத்துக்கு எந்த ரிவ்யூவோ இல்லை எந்த ப்ரொமோஷனோ நான் சொல்ல, இது என்னோடய ரிவ்யூங்க. அங்கே பார்த்தா கடைசியில் வந்துட்டு இந்த பாட்டுக்கு வந்துட்டு சாமி வந்துருச்சுங்க. ஒருத்தவங்களுக்கு எங்கள் சீட்டில் சைடில் உட்காந்துருந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வைப்பாக இருந்துச்சுங்க பாட்டு. நல்லா ஒரு வைப் மூலையே போய் பார்த்துட்டு வரலான்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. அவங்க எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம ரொம்ப க்ரௌட் போடக்கூடாதுன்னு நாங்கள் உட்காந்துட்டோங்க சீட்லேயே. வந்துட்டு நிறையா பேருக்கு மறைக்கும் அவங்க ரிலேட்டிவெல்லாம் இருந்தாங்க. இந்த மாதிரி பின்னாடி சீட்டில் திரும்பி பார்த்தா அங்கே ஒருத்தவங்களுக்கு சாமி வந்துருந்துச்சுங்க. அதை நான் கேப்சர் பண்ண முடியலைங்க. அதனால் ஓகேன்னு படமெல்லாம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் வெளியவே சாப்பிட்டோங்க. உடுமல்பேட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்துட்டு சைடில் ரோட்டு கடை இருக்குங்க. அங்கே தான் சாப்பிட்டோம். அங்கே ஒரு அக்கா கடையில் எப்போவாவது நாங்கள் கொஞ்சம் அடிக்கடி சாப்பிடுவோங்க. பணியாரம், தோசைங்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி எங்கள் டே இப்படி தாங்க போச்சு. உங்கள் டே எப்படி போச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.